Dear 11th standard students, I warmly welcome to our online class, Chapter 9, Differential Calculus, Limits and Continuity, Exercise number 9.1. இதில் first sum பாருங்க, limit x tends to 2, x minus 2 by s square minus x minus 2. ஆக்சுவலி வந்து இதோடைய லிமிட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இவங்க வந்து டேபிள் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளே கொடுக்குறோம் 1.9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன வரும், சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க 1.9 மைனஸ் 2 பை 1.9 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1.9 மைனஸ் 2 இது வேல்யூ போட்டிங்கன்னா 0.345. ஸோ சம் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸிங் த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் போகணும் இந்த டேபிள். இன்னொரு 1.99 கொடுக்குறோம். அப்போ என்ன வருதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0.334. அடுத்து 1.999 கொடுக்குறோம். அப்போ என்ன வேல்யூ வருதுன்னா 0.3344. அடுத்தது 2.001 அந்த வேல்யூ கொடுக்கும்போது அப்போ என்ன வேல்யூ வருது 0.3332. அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து 2.01 அப்படி கொடுக்கும்போது என்ன வருதுன்னா 0.3322. எக்ஸோட வேல்யூ வந்து 2.1 இருக்கும்போது 0. என்ன சொல்கிறாங்க 3225. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஸோ இப்போ லிமிட்டோட வேல்யூ என்ன வருதுன்னா இந்த 2.01 தான். அது வந்து என்ன வருதுன்னா லிமிட் இஸ் வாட் 0.33 ஈக்குவல் டு 0.3 பார் அப்படின்னு போடலாம். நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து இப்போ இது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை கீழே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணி எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ என்ன வருது சொன்னால் எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 + 1 வந்து 1/3. ஸோ 1/3ன்னு சொன்னால் 0.333ன்னு போகும். அந்த வேல்யூ எங்கே வருதுன்னா 2.01 தான் வருது. ஸோ இந்த டேபிள் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவை. இந்த டேபிள் இந்த வேல்யூ எங்கே வருது அக்கர் ஆகுதுன்னா 2.01 தான் அக்கர் ஆகுது. 2.01 தான் நம்மளுடைய லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ வந்து 0.3322ன்னு வருது. ஸோ இந்த லிமிட் வேல்யூ வந்து 0.333. ஷார்ட்லி we can write 3 bar அப்படின்னா 0.3 bar. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சம் பாருங்கள். லிமிட் x tends to 2 x minus 2 by x square minus 4. இங்கே அதே மாதிரி பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 1.9 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2.2564. அடுத்து 1.99 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.2506 வரும். இதெல்லாம் வந்து கால்குலேட்டரில் போட்டு தான் சொல்லணும். யூஸிங் கால்குலேட்டர் 1.999 அப்போ என்ன ஒரு 0.25. 2.001 அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஒரு 0.2499. அடுத்து பாருங்கள் 2.01 போட்டிங்கன்னா 0.2493. அடுத்து 2.1 போட்டிங்கன்னா 0.2439. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 2 நியூமரேட்டரில் இது அப்படியே நீங்கள் வேணால் பாருங்கள் எந்த இடத்துல அக்கறை ஆகுதுன்னு. எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஒரு எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். 1/x + 2 இருக்கும். அது கூட நீங்கள் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 2 4 ஆகிடும். 1/4. 1/4 அப்படின்னா 0.25. நல்லா கவனிங்க. இந்த 0.25 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் டேபிளில் 0.25 அதாவது 1.999 அந்த இடத்துல தானே போகிறது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1.999 அப்படி அதுக்கு முன்னாடியே வந்து போகுது 1.99 0.25 அங்கே ஸ்டார்ட் ஆகிற இடம் அதான் முக்கியம். ஸோ இது புரியல ரைட். இப்போ வந்து லிமிட் வேல்யூ வந்து 0.25. அப்போ when x equal to what 1.99. அண்டர்ஸ்டாண்ட்? அதேமாதிரி அடுத்த சம்பர் லிமிட் x and 0 root of x plus 3 minus root 3/x. ஸோ லிமிட் வேல்யூ கண்டுபிடிங்க. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க.
டேபிள் என்ன சொல்கிறாங்க, எக்ஸு மைனஸ் 0.1 என்பது எஃப் ஆஃப் எக்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ண 0.2911 மைனஸ் 0.01. இதை சப்ஸ்டியூட் பண்ண 0.2889 மைனஸ் 0.001. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2.886 வரும். 0.001 இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.2884. அடுத்து 0.01 இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 0.28 வரும். அடுத்து 0.1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 0.2863. ஓகேவா? இது எந்த வேல்யூவில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டன் 0 இதனுடைய காஞ்சிகேட் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் 3 உடைய காஞ்சிகேட்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் 3. அப்படி பண்ணும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர்னா 3 பை எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் 3. 3 கேன்சல் ஆகிடும், எக்ஸ் இருக்கும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட் எக்ஸ்ன்னு 0 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் 3. இப்போ லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 0 ப்ளஸ் 3 ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3. ஸோ 1 பை 2 ரூட் 3. 1 பை 2 ரூட் 3ன்னு சொன்னால் 2 இன்ட்டு வாட் ரூட் 3 உடைய வேல்யூ வந்து 1.732. ஸோ 1 பை 2 இன்ட்டு 1.732 இன்ட்டு பண்ணிங்கன்னா 1 பை 3.464 அது வரும். 1 பை 3.464 சொன்னால் என்ன ஒரு 0.288 வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ லிமிட் வேல்யூ வந்து 0.288. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா மைனஸ் 0.01. அதான் எக்ஸோடைய வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் 3 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு இந்த வேல்யூலாம் கொடுத்தா இந்த வேல்யூலாம் வரும்னு சொல்லி. மைனஸ் 3.1 அப்படின்னு சொன்னால் மைனஸ் 0.2484. மைனஸ் 3.01 சொன்னால் மைனஸ் 0.2498. மைனஸ் 3.00ன்னு சொன்னால் அப்போ வேல்யூ வந்து மைனஸ் 0.2499. மைனஸ் 2.999 அப்படின்னு சொன்னால் மைனஸ் 0.2503. மைனஸ் 2.99 சொன்னால் மைனஸ் 0.25. மைனஸ் 2.9 சொன்னால் மைனஸ் 0.25. ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வருது. இதுவும் அதே மாதிரி காஞ்சிகேட் பண்ணுங்களேன். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 காஞ்சிகேட் வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2. அப்படி பண்ணும்போது என்னென்னா ரூட் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் என்னது மைனஸ் 4. ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4னால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கும். பை டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ராக்கெட்டில் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2. மைனஸை கூட காமனாக எடுத்துங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1 பை இங்கே என்ன வரும் 1 மைனஸ் 0னா ரூட் 1 வரும் இல்லையா. 1 மைனஸ் 3 மைனஸ் 2 வரும். இமேஜினரி வேல்யூ எடுத்துக்காதீங்க, அதை நம்ம பாசிட்டிவ் எடுத்தால் ரூட் 2 ப்ளஸ் ஆக்சுவலி இந்த 1 மைனஸ் 1 பை 2 ரூட் 2. அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் 0.25 அப்ராக்சிமேட்லி. ஸோ த லிமிட் வேல்யூ இஸ் வாட் மைனஸ் 0.25. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குதுன்னா மைனஸ் 2.999. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த சம் நம்பர் பாருங்கன்னா 5. லிமிட் எக்ஸ் அண்ட் 0 sin x by x. இங்கே அந்த மாதிரி வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்தாங்க மைனஸ் 0.1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0.9983 மைனஸ் 0.01. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0.49 வரும் 999 மைனஸ் 0.001 0.9999 0.001 அப்படின்னு சொன்னால் 0.49 வரும். 0.01 சொன்னால்
0.9 வருது 49 49 0.1 0.983. ஸோ டேபிள் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இது வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 sin x by xனால் ஒன்று தான். இருந்தாலும் ஒப்பித்தால் ரூல் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x எக்ஸை பண்ணால் 1, இப்போ cos 0 by 1 1 வரும். அப்போ லிமிட் வேல்யூ வந்து 1 when at x equal to what என்ன சொல்கிறாங்கப்பா 0. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.99 நியரஸ்ட் டு வாட் 1 அதுதான் அர்த்தம். ஸோ லிமிட் வேல்யூ இஸ் வாட் 1 at x equal 0. சம் நம்பர் 6 பாருங்கள். லிமிட் x and 0 cos x minus 1 by x அப்படின்றாங்க. இங்கே அது மாதிரி எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தாங்க இல்லையா, மைனஸ் 0.1னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 0.2484, மைனஸ் 0.01னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 0.2499, மைனஸ் 0.001 அப்படின்னு சொன்னால் மைனஸ் 0.2503, அடுத்தது 0.001 சொன்னால் அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வருது மைனஸ் 0.251, 0.01 சொன்னால் மைனஸ் 0.25, 0.1 சொன்னால் மைனஸ் 0.25. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ லிமிட் எக்ஸ் அண்ட் 0 மைனஸ் சைன் எக்ஸ் பை 1 என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மைனஸ், அப்போ சைன் 0 பை 1னா 0 வரும். இப்போ லிமிட் வேல்யூ இஸ் வாட் 0. இந்த 6 சம்மை வந்து பார்த்திங்கன்னா டேபிள் கொடுத்துருவாங்க, அதை வச்சு லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூ டேபிளில் வர வேல்யூ எது கோயின்சைட் ஆகுதோ அதை எடுத்துக்கொண்டு தான். அடுத்து 7வது சம் பொறுத்து கிராஃப் கொடுத்துட்றாங்க. இதுலேருந்து கிராஃப் அப்படியே கிராஃப் வச்சு நம்ம சொல்லணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எக்ஸ்டென்ஸ் 3 4 மைனஸ் எக்ஸ். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 4 சொல்லுங்களா. இப்போ என்ன செய்வீங்கன்னா இது லெஃப்ட்டு இது ரைட் அப்படின்ற மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் 3 இப்போ ரைட் 4 அப்படி போட்டு முதல்ல லெஃப்ட்டு போடுங்க, 4 மைனஸ் 3 1 வருது. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவீங்க எக்ஸ்டென்ஸ் ரைட் லிமிட் போடுங்க, அப்படி 1 வருது. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எக்ஸ்டென்ஸ் 3 லெஃப்ட் லிமிட் 4 minus x equal to limit extends to 3 right limit 4 minus x ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகுது. இது வந்து கண்டினியூஸ். தென் த லிமிட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலி நமக்கு இந்த லிமிட் வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னா இந்த 1 தான் லிமிட் வேல்யூன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ கிளியர்? சம் நம்பர் 8. இந்த 8th சம்லேயும் அதே மாதிரி கிராஃப் கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துறாங்க கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ பாருங்களேன், இது ஒரு பேரபோலா கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட் வேல்யூ என்ன வருதுன்னா 3 வருது. அது 3 நேராக எக்ஸோட வேல்யூ 1 லிமிட் வேல்யூ 3 வருதான்னு பாருங்கள். அது இது கரெக்டாக தானே நம்ம நார்மலாக போடுறதும் கிராஃப்லையும் கரெக்டாக தான் செக் பண்ணிடணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் 2, லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் போடுறோம். ஃபஸ்ட்டு ரைட் லிமிட்னா லெஃப்ட் லிமிட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2, 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 2 3 வருது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 1 ரைட் லிமிட் போடுறோம், அதுவும் 3 தான் வருது. அப்போ என்ன தெரியுது, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 1 லெஃப்ட் லிமிட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு வாட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 1 ரைட் லிமிட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ இந்த லிமிட் வேல்யூ அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா என்ன வருதுப்பா 3 வருது. லிமிட் வேல்யூ என்ன வருது 3. அது கிராஃபில் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், எக்ஸ் 1ன்னும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன வருதோ அதுதான் லிமிட் வேல்யூ. அதை வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு f of x 4 minus x x not equal to 2 x equal to 2. இதுலேயும் லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் போட்டால் ஒரு 2 தான் வரும். சொல்லு புரியுதா? பாருங்கள் 2 ரைட் லெஃப்ட் லிமிட் போடுறோம் 4 minus 2 2, அதே மாதிரி ரைட் லிமிட்டும் 4 minus 2 2.
ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இட் இஸ் கண்டினியூஸ். த லிமிட் வேல்யூ இஸ் வாட்? எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூனா அப்படி நேராக அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வருது? ஒய்யோட வேல்யூ 2 வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஸோ த லிமிட் வேல்யூ இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, then f of x is also 2. அடுத்து பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு வாட்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, f of x equal to அப்படி போட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 2 x நாட் ஈக்குவல் டு 1, 1 x ஈக்குவல் டு 1. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுலேயும் அதே மாதிரி ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் லெஃப்ட் லிமிட் பாருங்கள். x டென்ஸ் 1 லெஃப்ட் லிமிட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2, 1 ஸ்கொயர்னா 1, 1 plus 2 are 3. Limit x tends 1 right limit 1 square plus 2 na 1 plus 2 are 3 வரும். அப்போ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் 1 ஆகுதா? லிமிட் வேல்யூ என்னது? 3. இது கிராஃபிக்கலாக இதை பாருங்க, 1லேருந்து இது நேராக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. 1 2 3. அண்டர்ஸ்டாண்ட்? த வேல்யூ ஆஃப் லிமிட் இஸ் 3. இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த கிராஃப். லிமிட் எக்ஸ் டென்ஸ் 3 1 by x minus 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்பர்போலா கர்வ் மாதிரி. இன்ஃபினிட்டி வந்தால் லிமிட் எக்ஸ் டென்ஸ் 3 1 by x minus 3 மைனஸ் இன்ஃபினிட்டி லெஃப்ட் லிமிட்டுக்கு, ரைட் லிமிட்டுக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் 3 ரைட் லிமிட் 1 by x வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே அது என்னென்னா ஹைப்பர்போலா கர்வ். அதுக்கு ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் வரையும். அது வந்து என்னது, எங்கேயுமே வந்து டச் ஆகாது. எக்ஸ் ஆக்சிஸையோ இது அந்த கர்வ் வந்து டச் ஆகாது. அது வந்து அசிம்டோட்டாக இருக்கும். அசிம்டோட்னா அந்த கர்வுக்கு பேரலாக இருக்குமே தவிர, ஆனால் கர்வ் வந்து டச் ஆகுது. அட் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் டச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மேபி டச் ஆகலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கர்வ் வந்து அந்த அசிம்டோட் வந்து என்னது, டஸ் நாட் டச்சஸ் த கர்வ். ஸோ இந்த மாதிரி தான் டயக்ராம் போடணும். ஹைப்பர்போலா கர்வ் மாதிரி, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கர்வ். ஸோ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 1ன்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கோயின்சைட் பண்ணணும். கர்வ் வந்து டச் பண்ணால் தானே ஸோ இந்த இடத்துலேருந்து காமிக்க முடியும். இங்கே இந்த இதுக்கு நேராக வருது அப்படி சொல்லலாம். அப்போ கர்வே டச் ஆகல, அப்போ எப்படி லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்? வராது. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அடுத்து இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 5 மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 5 பை x மைனஸ் 5. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ கேஸ் 1 போட்டுன்னா மாடுலஸ் உள்ளது ப்ளஸ்ஸாக நினைக்கிறோம். அப்படியே இருக்கிறபடி நினச்சா எக்ஸ் மைனஸ் 5 பை எக்ஸ் மைனஸ் 5 அப்போ என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். ஸோ இது 1ன்றது அதுக்கு மேல் பக்கமாக இந்த ஒரு பேரலாக. அதே மாதிரி கேஸ் 2 பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5ன்னு வச்சுங்க. ஏன்னா மாடுலஸ் உள்ளது மேபி ப்ளஸ் ஆகலாம் மைனஸ் ஆகலாம். அப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 பை எக்ஸ் மைனஸ் 5னா கேன்சல் ஆகி -1 வருது. அப்போ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பாருங்கள், இதுலேயே அது மாதிரி அந்த கர்வ் வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகலை. இப்போ 1 தனியாக போகுது, -2 தனியாக போகுது. சொல்லு புரியுதா? இப்போ இந்த 1ன்னு போட்டு இதில் போய் டச் ஆகுதா, இல்லை -2 போட்டு இதில் டச் ஆகுதா? ஸோ இதில் வந்து டச் ஆகலை. அதனால் த கர்வ் டஸ் நாட் டச்சஸ் அது டச் ஆகலை. அப்போ இது டச் ஆகிறதுனால என்னது, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சொல்லு புரியுதா? அடுத்த சம் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் 1 sin pi x. இதுக்கு அது மாதிரி பாசிட்டிவ் லிமிட் ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் போடுறோம். எக்ஸ் டென்ஸ் 1 sin 0னா 0 தான் ரைட் லிமிட், லெஃப்ட் லிமிட்டுக்கும் அதே தான் வரும். சொல்லு புரியுதா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் 1 sin pi x லிமிட் அது போடும். அது ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. இட் இஸ் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னால் இப்போ லிமிட் வேல்யூ என்ன வருது சொல்லுங்கள்? இப்போ 0 வருது. புரியுதுங்களா? ஸோ லிமிட் வேல்யூ 0. அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு எங்கே சார் டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்களேன். இதான் இந்த டயக்ராம் இங்கே வரணும். அது மேலே போட்டுட்டேன். ஆக்சுவலி பாருங்களேன், இது வந்து பொதுவாக -1 0 0 to 2. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த கர்வும் இந்த கர்வ் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? 0ல். அப்போ அதனால் வந்து நம்ம லிமிட் வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம்? 0ன்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். We will see you on the next class.